ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழக வெற்றிக் கழக கட்சி பற்றி தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம தமிழக வெற்றிக் கழக கட்சியில் பார்த்திங்கன்னா புஷி ஆனந்த் அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இவங்க பார்த்திங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் சினிமாவில் இருக்கிறதுலேருந்து கட்சி ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா கூடவே தான் இருக்கார். எந்த ஒரு மாநாடு நடந்தாலும் சரி, எந்த ஒரு இது இருந்தாலும் இவர் இல்லாமல் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எந்த ஒரு நிகழ்ச்சியும் எந்த ஒரு இதுவுமே நடக்காது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு தமிழக வெற்றிக் கழக கட்சியில் ஒரு உறுப்பினராக ஒரு பொறுப்பாளராக அவர் இருக்கார். ஸோ இவரை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சையான ஒரு விஷயங்கள் வெளியே இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழக வெற்றிக் கழக கட்சியில் பார்த்திங்கன்னா இவருக்கு தெரிஞ்ச முக்கியமான ஒரு ஒரு குரூப் வாட்ஸ்அப் குரூப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு குரூப்பில் பார்த்திங்கன்னா புஷி ஆனந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு. பட் ஆனால் இந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம தளபதி அவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா புஷி ஆனந்த் அவர்கள் சில விஷயங்கள் பர்சனலாக அந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி பேசிட்டுலாம் இருந்தாங்க. ஆனால் இந்த குரூப்பில் நம்ம தளபதி அவர்கள் பார்த்திங்கன்னா சஸ்பென்ஸாக வேறு நம்பரை கொடுத்து ஒரு இதாக பார்த்திங்கன்னா அவரும் அந்த கட்சியிலிருந்து அந்த குரூப்பில் என்னென்ன பேசுகிறாங்க, என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிற ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ அப்படி வாட்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இவரை விஷயத்தை நம்ம தளபதி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா பிடிக்காத மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ உடனே நம்ம தளபதி அவர்கள் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தமிழக வெற்றிக் கழக கட்சியோட மாநாடு நடந்தாலோ எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, என்னுடைய ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கணும், அதில் வேறு யாரோட ஃபோட்டோவும் அதில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு தகவல் வெளியே இருக்குது. இது உண்மையாக போய் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பார்த்திங்கன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு சில நியூஸ் சேனல் பார்த்திங்கன்னா வெளியே இருக்குது. முக்கியமாக தினமலர் சேனல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தளபதி அவர்களுடைய எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலுமே ஆரம்பத்தில் கண்டிப்பாக நம்ம தளபதி அவர்கள் ஃபோட்டோ எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அதே அளவுக்கு புஷி ஆனந்த் அவர்கள் ஃபோட்டோவும் இருக்கும். ஒரு சில இடங்கள் பார்த்திங்கன்னா அவரோட ஃபோட்டோ தான் பார்த்திங்கன்னா பெருசாகவே இருக்கும். நம்ம தளபதி ஃபோட்டோ பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னடா இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது இந்த நியூஸ் வெளியானதுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியே வைக்கக்கூடாது, என்னுடைய ஃபோட்டோ தான் இருக்கணும், நம்ம தளபதி ஃபோட்டோ தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்ட்ரிக்டாக சொன்னதுக்கப்புறமா அந்த கட்சிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு சில சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியே இருக்குது. இது உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரில. ஸோ அது சீக்கிரமாக வெளியே வந்தது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது தினமலர் சேனல் பார்த்திங்கன்னா புஷி ஆனந்த் அவருடைய ஃபோட்டோ இந்த தமிழக வெற்றிக் கழக கட்சியில் நம்ம தளபதி ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கணும், அவரோட ஃபோட்டோ இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக சொல்லி நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி எங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறத கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.